ஏண்டா நீ தானே அதை செஞ்ச? எதை? ஆதிய திருடு நாக்குனது நீ தானே? ஆமாண்ணா என்னடா பண்ணுவ? என்ன விட்டு வேறையா? என்ன இதெல்லாம் மாமா? மாப்பிள்ள தனியா போட்டுட்டு வந்து அடிக்கிறாரு. நீங்க தலங்க சார். இவன் வாயாலேயே உண்மையை வர வைக்க. தொடாத அவனை. இப்படி அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்? இவன் தான் ஆதிய திருடு நாக்குனவன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சந்தனம் பூச்சிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறான் பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு உங்க சொத்து பூரா சுருட்டலான்னு பிளான் பண்ணிருக்கான். போதும். இதுக்கு மேல அவனை பத்தி எதுவும் பேச வேணாம். சீதாவுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டது அவன் தான். ஐயா, பசுமாட்டு காம்புல உட்கார்ற கொசு ரத்தம் தான் குடிக்கும்னு நான் சொல்றேன். அது பால் தான் குடிக்கும்னு நீங்க சொல்றீங்க. போதும் வியாக்கியானம் எல்லாம். ஆதியை காப்பாத்துறதுக்கு இவன் மேல பழி போட வேணாம். திருடுனவே ஆதிதான். பல வருஷமா திருடுன கையாச்சே. வைரத்தை பார்த்தோன்னா உறுத்தி இருக்கும். ஆதிய திருடுனாக்குன்னு எதுக்கு எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு அலையறீங்க? அவன் இன்னும் திருந்தல. அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து விலகிருன்னு சொன்னேன். அது சரி. அப்பனையும் அண்ணனையும் தள்ளி வச்சுட்டு என்ன வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் என்ன மொத்தமா விலைக்கு வாங்க முடியாது. நான் கொஞ்சம் ஒஸ்தி. அப்போ உன் கூட இருக்கிற திருடனையும் சேர்த்து நான் வச்சுக்கணுமா? இப்பதான் புரியுது. நான் அவங்கள தள்ளி வைக்கணும்னு உங்க மச்சானை வச்சு நீங்க நடத்தின நாடகம் தான் இதுன்னு. நல்ல மாமா மச்சான் விளையாட்டு. இப்ப நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஏன்னா தப்பு பண்ணது நான் தானே. வேலியில போற ஓனான் எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்ட கதை மாதிரில ஆயிடுச்சு. என் மதிப்புக்குரிய ராயரையா, இந்த குத்துது கொடைதுங்கிற கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆதி உங்களுக்கு வேணா திருடலாம் இருக்கலாம். ஆனா அவன் எனக்கு அண்ணன். அவனை என்னால வெறுக்கவும் முடியாது. அதுக்கு அவசியமும் இல்லை. என்னை விட்டுருங்க. இங்க நிக்கிறானே உங்க மச்சான். அவன் எங்களை மாதிரி ஓனா இல்லை, உடும்பு. உங்க சொத்தையும் உங்க பொண்ணையும் நல்லா உடும்பு புடியா புடிச்சுக்குவான். முடிக்கிறான் பாரு. இங்க நிச்சயம் பண்ண கல்யாணம் இங்கேயே இப்பவே முடிஞ்சிருச்சு. அன்பே சீதா, சீதா லட்சுமி, நான் தான் முன்னாடியே சொன்னேடி இது சரியா வராதுன்னு. என்ன சொல்லுவாங்க? எண்ணெயும் தண்ணியும் எப்படி ஒண்ணு சேரும்? நம்ம கல்யாணம் நின்று போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வரேன். மஜா. ஏண்டா இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? அவன் அக்கா மாதிரி தானே. அவகிட்டே நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கலாம். அட, உன் மாமா கிட்டயாவது கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒத்த தலை வச்சுட்டு 10 தலை ராவண வேலை எல்லாம் பண்ற. அடுத்த ஓனா வருது. ஓனானுக்கெல்லாம் அப்பன். என்னடா? ஒண்ணு இல்லப்பா, நாமெல்லாம் திருட்டு பசங்க. நீ திருட்டு ஓனா, நான் குட்டி ஓனா. நாம குணத்தை நம்மளால மாத்திக்க முடியாது. அதனால இந்த கல்யாணமே வேணாம், நான் நிறுத்தி விட்டேன். சும்மாவே வார்த்தை விடாத. உளராம நெல். ஐயா, அவன் முன்ன பின்ன குடிச்சு பழக்கம் இல்லாதவன். ஏதோ கவலையில் குடிச்சிட்டான். போதையில் உளறிருந்தா நான் மன்னிச்சுங்க. அம்மா, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? கண்ணதுரமா, இந்த பாரு, இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணது யாரு? இந்த கோவிந்தன். நான் உயிரோட இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கும். ஓட தேவையில்லாம வார்த்தையை விடாத கோவிந்தா. என்னடா பெரிய குடிகாரங்க நினைப்பா? இதை பாரு, குடிச்சா தண்ணி வயிற்று கொடுக்குற வார்த்தையில வரக்கூடாது. ஏண்டா எவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு மருமகனா வரப்போற? இப்படி உளறிய. கல்யாணம் ஆனாதான் மருமகன். நான் தான் கல்யாணத்தை கட் பண்ணிட்டேனே. வாய முறா. இதை பாரு, நீ வேணும்னா நடத்துறதுக்கு, வேணாம்னா நிறுத்துறதுக்கு இது என்ன சின்ன குழந்தை விளையாட்டா? இது கல்யாணம். 4 பெரிய மனுஷங்க பார்த்து முடிவு பண்ணது. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, எனக்கு இந்த பானை போன கல்யாணம் வேணான்னு. நீ கேட்டியா? உனக்காகவும் ஆதிக்காக தான் நீ இஷ்டப்படியெல்லாம் நான் ஆடிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆட்டத்தை நிறுத்தியாச்சு. எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா, சரிப்பட்டு வராது. என்ன விட்டு மதி. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆதி திருடலைங்கிறது உனக்கு எனக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. தெரியுமா? பாத்துக்கலாம். இப்போ வா. நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ வா வானா என்னடா அர்த்தம்? நான் உன்னை மகனா மதிச்சு பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ என்ன அப்பனா மதிக்கிறதா இருந்தா உள்ள போய் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு வாடா. வாப்பா. டேய், ஒப்ப நான் சொல்றேன். அப்ப நான் அப்ப சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. Biggest, latest Bollywood blockbuster only on Eros Now.